நான் வர வரைக்கும் செல்வா கிளம்பிடாம பாத்துக்கோ, அது போதும் என்றான். என்னடா, என்ன செய்ய போற என பதறி எழுந்து கேட்க, கேள்வி கேட்காம சொல்றத செய்டா, நான் வந்து சொல்றேன் என்ற பசுபதி அழைப்பை கட் செய்தான். என்னவோ பண்ணுங்க, எனக்கு என்ன, எப்படியும் யாழி வருவா, அது போதும் எனக்கு என நினைத்து குஷியோடு குளியலறை நோக்கி சென்றான் பாலா. கதிரவன் மெல்ல துயிலெழும் காலை நேரம் கந்த சஷ்டி கவச பாடல் இசைக்க சாம்பிராணி புகை வாசம் காற்றோடு கலந்து கோவில் முழுவதும் நிறைந்திருந்தது. ஊருக்கு மையத்தில் இருக்கும் சற்றே பழமையான கோவில். முருகர் கோவில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டதால் காலங்கள் தாண்டியும் கம்பீரமாக இருந்தது. கோயிலின் முன்னே மரத்தால் செய்த பெரிய தேரும் பின்னே வற்றாத தெப்பமும் உண்டு. கோவில் மண்டபத்தில் கல்யாண மேடை அமைத்து அலங்கரித்திருந்தனர். ஒளி வீசும் பொன்னும் பளபளக்கு பட்டும் அணிந்து ஊர் மக்களும் உறவுகளும் வர தொடங்கியிருந்தனர். சரசரக்கும் பட்டுப்பாவாடையும் கொலுசொலியும் இசைக்க சிறுமிகளும் சிறுவர்களும் ஓடி ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தனர். சிலர் தாம்பூலத்தில் இருக்கும் கற்கண்டு, சாக்லேட், வாழைப்பழங்கள், ரோஜா பூக்களை தூக்கி கொண்டு ஓடினர். காலை 6 மணி வேலையாட்கள் பால் கறந்து வந்து சமையல் வேலை மற்றும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்க யாழினியை பார்க்கும் ஆர்வம்தானோ என்னவோ முதல் ஆளாக தயாராகி வரவேற்பு அறையில் காத்திருந்தான் பாலா. அங்கு ஓடி விளையாண்டு கொண்டிருந்த அக்கா மகள் பிரியாவை தூக்கி சுற்றியவன், அம்முக்குட்டி எங்க? எங்க அக்கா இன்னுமா ரெடி ஆகல என கேட்டான். இல்லை என்பது போல் தலையாட்டிய சிறுமி அவன் மீசையை பிடித்து இழுத்தாள். வழியில் முகம் சுருங்கியவன், எதுக்குடி மீசையை பிடிச்சு இழுக்கிற என்றான் அதட்டலாக. அதுவா மாமா, நான் போன தடவை ஊர்ல இருந்து வந்திருந்த போது இவ்வளவுதான் இருந்தது, இப்போ இவ்வளவு பெருசா இருக்கே, அதான் வடிவேலு மாதிரி டம்மி மீசையான்னு செக் பண்ணேன் என்றால் கைகளால் அழுந்தவாறு. அந்த கைகளை தட்டிவிட்டு தடவி கொண்டவன் நங்கென அவள் தலையில் கொட்டினான். அந்த சிறுமி வலியையும் தாங்க முடியாமல் பெருங்குரலில் கத்தி வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஒன்று கூட்டி விட்டாள். பிரியா, என்னடா பண்ண என் பேத்திய என்றவாறு ராமசாமி அறையிலிருந்து வர, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய என்றவாறு அபிராமி சமையலறையிலிருந்து வந்தாள். ராமசாமி பேத்தியை வாங்கி கொள்ள பாலாவிடம் காப்பியை நீட்டினாள் அபிராமி. அதெல்லாம் வேண்டாம், கிளம்பிட்டீங்களா, வாங்க கல்யாணத்துக்கு போகலாம் என பாலா அழைக்க, இன்னும் 3-4 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறியா, இந்தா இத முதல்ல குடி என்ற அதட்டலுடன் கொடுத்தவள் தந்தைக்கு எடுத்து வர சமையலறைக்குள் சென்றாள். பசுபதி வரும் செய்தியை தந்தையிடம் தெரிவிக்க, ஐயா மாமா வராங்க, கிருஷ்மியும் வருவாள்ல தாத்தா, ஐ ஜாலி ஜாலி என குதூகலித்தாள் சிறுமி. பகையோ பங்கிடும் எண்ணமோ சிறிதுமின்றி பாசம் மட்டுமே நிறைந்திருந்தது அந்த மலைகளிடம். பாலா, செல்வா, பசுபதியும் சிறு வயதில் இதே போன்று இருந்தவர்கள்தான். முக்கிய அழைப்பு ஒன்றை பேசிவிட்டு வருவதாக உரைத்த ராமசாமி பிள்ளைகள் பேத்தியை மட்டும் முன்னே அனுப்பி வைத்தார். இவர்கள் வரும் முன்னே அபிராமியின் கணவர் ராஜா வந்துவிட வாசலிலே வரவேற்றும் நலம் விசாரித்து பேசிக்கொண்டிருந்தான் செல்வா. அப்போதே இவர்களும் காரில் இருந்து இறங்க தந்தையை கண்ட குஷியில் குழந்தை முன்னே செல்ல அபிராமியும் பின்னே சென்று விட்டாள். பாலா மட்டுமே தனியாக நின்று கொண்டிருந்தான். அபிராமிக்கு திருமணம் முடித்து இத்தனை வருடங்களாக போதும் ராஜா செல்வா அளவிற்கு சகஜமாக பாலா பேசியதில்லை. ஆனால் மரியாதை கொண்டுள்ளான். ஆகையால் அக்காலின் கணவரின் முன் செல்வாவிடம் வம்பு வேண்டாம் என்று நினைத்தவன் கோவிலின் பின்புறம் குலைக்கரையோரம் சென்று அமர்ந்தான். அங்கு ஏற்கனவே சில இளைஞர்கள் கோவில் படிகளில் அமர்ந்து குரூப்பாக புகைப்படம் எடுத்துக்கொண்டும் தங்களுக்குள் கேலி செய்து சிரித்து கொண்டும் இருந்தனர். சற்றே உற்று பார்த்தான். தங்கள் ஊரார் போன்று தெரியவில்லை, பின் வீட்டுக்காரனாக இருக்கும். இதில் ஒருவனின் முகம் எங்கோ பார்த்து போன்று இருக்க யோசித்தவாறு அமர்ந்திருந்தான் பாலா. அதே நேரம் குளக்கரையோரம் புதிதாக ஒருவன் வந்து, டே மச்சான் வாங்கடா, பெண்ணை அழைச்சிட்டு வராங்கடா, வெடி போடலாம் என அழைத்தான். அந்த கூட்டத்தின் ஒருவன் மற்றவனிடம், டேய் அருண், உன் ஆளு யாழினி வரால என்றான். அந்த குரல் பாலாவின் காதுகளில் விழ அவன் யாரு என்று நினைவு வந்தது. எழுந்தவன் சற்றென்று அவர்களின் வழியை மறித்து நின்றான். பாலாவை அருகே பார்த்த பின்னே
அருணுக்கு அடையாளம் தெரிந்தது. ஏற்கனவே அடி வாங்கியவன் ஆகையால் அவனை கண்டதும் உடல் முழுவதும் வெடவெடக்க பயத்தில் முகம் வெளிரி போய் பார்த்தான் அருண். ஏய், நீ அருண் தானே? நீ என்னடா செய்யற எங்க ஊர்ல என்றான் மிரட்டலாக. அது சீதா எனக்கு ஒண்ணு விட்ட சித்தி பொண்ணு, அதான் கல்யாணத்துக்கு வந்தேன் என்றவனுக்கு தொண்டை தாண்டி வார்த்தைகள் வராது பயத்தில் வாய் குளறியது. நீ இன்னும் அதே நினைப்போடதான் யாழி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியா என சூடாக கேட்டவன் கோபமுடன் அவன் சட்டையே பற்று இருந்தான். அருணோ உயிர் பயத்தில் மறுப்பாக தலையசைக்க அருகில் இருந்தவன், நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு சொந்தமா என குரல் உயர கேட்டான். ஒற்றை புருவம் தூக்கி ஓரப்பார்வையில் அவனை முறைத்தவன் கோபமுடன் அவனுக்கும் சேர்த்து அருணின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். ஒவ்வொரு அடியும் இடி போன்ற தாக்க கன்னங்கள் வீங்கி உதடு கீறி இரத்தம் ஒளிய நின்றான். பாலாவின் தேக பலத்தின் முன் சிறுவனான அருணால் எதுவும் செய்து விட முடியாது. உசுறு பயம் இருந்த ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, பின்வாசல் வழியா ஓடிடல. அப்புறம் யாழி பெயர் கூட இப்போ உன் நினைப்புல இருக்குன்னு நினைக்கிறேன் என மிரட்டலாக கேட்க அதற்கும் தலையாட்டியவன் பாலா விட்ட நொடி ஓடிவிட்டான். அவன் நண்பர்கள் கூட்டமும் ஒரு பாதி முன்வாசல் நோக்கி மறுபாதி பின்வாசல் நோக்கியும் ஓடினர். வேட்டியை இறக்கி விட்டவன் கைகளை உதறியவாறு கோயில் வாசலுக்கு வர யாழினியுடன் சிரித்து பேசியவாறு செல்வாமும் உள்ளே செல்வதை பார்த்தான். பார்த்த பாலாவிற்கு இடது நெஞ்சில் ஓரம் சட்டை கிளிய இதயமே வெடித்து புகை வந்தது. இப்பதான் ஒருத்தனை வெளுத்துட்டு வந்தேன், அடுத்து இவனா முருகா என கோவில் கோபுரத்தை பார்த்து வேண்டுதல் வைத்துவிட்டு உள்ளே சென்றான். பாலா பக்கவாட்டில் நின்று பார்த்ததால் யாழிக்கும் செல்வாக்கும் இடையில் இருக்கும் சிறுமி கலைவாணி கண்டிருக்க வாய்ப்பில்லை. செல்வா பேசி சிரித்தது கலைவாணியிடம்தான். மாப்பிள்ளை அழைப்பு மணப்பெண் அழைப்பு முடிந்து இருவரும் மேடையில் அமர்ந்திருக்க ஐயர் சம்பிரதாய சடங்குகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது ராமசாமி வந்து சேர்ந்தார். சர்வ அலங்காரத்தில் ஜரிகைப்பட்டில் அழகின் உச்சமாய் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலித்து கொண்டிருந்தாள் யாழினி. அந்த அழகில் ஈர்க்கப்பட்ட பாலாவின் விழிகள் மீளவே இல்லை. யார் குறித்தும் கவலையின்றி அவளைதான் பார்த்து கொண்டே இருந்தான். திருமணம் இனிதே நிறைவடைய மணமக்கள் முருகனை வணங்கி கொண்டு இருந்தனர். பின் மாப்பிள்ளை வீட்டிற்கு வீதி வழியாக அழைத்து செல்லப்படுபவர் அங்குதான் விருந்தும். செல்வாக்கு எங்கு செல்ல விடாது பார்த்து கொள்ளும்படி பசுபதி கூறியது சிறிதும் பாலாவின் நினைவில் இல்லை. அவன் வேலையிலே அவன் கண்ணாக இருக்க ராமசாமி தான் பசுபதியை எதிர்பார்த்து இருந்தார். ஊர் மக்கள் சிலர் மணமக்களோடு கிளம்ப அதில் பெரியவர்கள் சிலரை மட்டும் இருக்கும்படி நிறுத்தி வைத்தார் ராமசாமி. தமிழனோடு செல்வா கிளம்ப இருந்த நேரம் சரியாக வழக்கறிஞருடன் வந்து சேர்ந்தான் பசுபதி. செல்வாவை நிறுத்தியவன் மீண்டும் உள்ளே அழைத்து வந்தான். தமிழனுக்கும் பெரிய மீசைக்கும் பஞ்சாயத்து கூட இருப்பதின் காரணம் தெரியும். ஆகையால் பயம் பிடித்து ஆட்டியது. அனைவரும் என்னவோ ஏதோ என்ற படப்படப்பில் கூட்டமாக கூடினர். பஞ்சாயத்தும் பேசும் ஊர் பெரியவர்கள் பெரிய மீசை மற்றும் சிலரின் முன் செல்வாவை நிறுத்தினான் பசுபதி. இந்த ஊருக்காரங்க எல்லோருக்கும் எங்க குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரியும். எங்க சித்தி இறக்கவும் இவனை தூக்கி வளர்த்தது எங்க அம்மாதான். சொந்த பிள்ளைகளை விட அதிக பாசம் காட்டி வளர்த்தாங்க. இவனுக்கு காலேஜ் பீஸ் கட்டுனது, அவன் சாப்பிடுற சாப்பாடு நல்லா இருக்கான்னு கூட பார்த்து பார்த்து செஞ்சது எங்க அப்பா. எங்களுக்கு என்ன வாங்கினாலும் அதே மாதிரி அவனுக்கும் வாங்கி தருவாரு. அந்த அளவுக்கு வித்தியாசம் காட்டாம வளர்த்திருக்காங்க. ஆனால் இவன் அந்த நன்றியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம எங்க அப்பாவை எதிர்த்து நிக்கிறான். கேட்க கூடாதவங்க பேச்சை கேட்டு தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கிறான். இது நியாயமான சபையில் இருக்கிற பெரியவங்க தான் கேட்கணும் என பசுபதி குற்றம் வாசிக்க அனைவரும் புரியாது தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டனர். செல்வாவோ அமைதியாக சபையில் நிற்க, பசுபதி தம்பி அப்படி என்ன செஞ்சிட்டான்னு கொஞ்சம் தெளிவாதான் சொல்றது, அப்போதானே மேல பேச முடியும் என்றார் பெரியவர் ஒருவர். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா இந்த ஊருக்காக என்னவெல்லாம் செஞ்சிருக்காருன்னு. பதவியில இருந்தால்தான் மட்டும் அதை செய்யல. ஊருக்குள்ள புதுசா ஒரு பள்ளிக்கூடம் கட்டும் போது கூட தயங்காம ஊருக்காக எங்க நிலத்தை கொடுத்தவர்.
போன வருஷம் கூட ஆத்துல இருந்து குடித்தண்ணீர் பைப்லைன் போடும்போது எங்க நிலத்து வழியா போகட்டும் போட்டுக்கோங்கன்னு கொடுத்தவர். எல்லா நலத்திட்டமா இருந்தாலும் அரசாங்கத்தை கூட எதிர்பார்க்காம சொந்த செலவுல ஊருக்காக செய்கிறவர். யாரால இல்லன்னு மறுக்க முடியும் சொல்லுங்க? பல வருஷங்களா இங்க தேர்தல்னு ஒண்ணு நடந்தாலும் எங்க அப்பா தான் ஊர் தலைவர். யாரு எதிர்த்ததில்ல. ஆனால் இவனை வளர்த்ததுக்கு நல்லா கைமாறு செஞ்சிட்டான். எங்க அப்பாவை எதிர்த்து வேட்பு மனு கொடுத்திருக்கான். இது சரியா என கோபமுடன் செல்வாவை விரல் நீட்டி குற்றம் சாட்டினான் பசுபதி. ஊருக்குள் நலத்திட்டங்கள் செய்தாலும் அதில் தனக்கென்ன லாபத்தை பார்த்து கொண்டே செய்வார் ராமசாமி. அதையே பசுபதி தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு பேசினான். கேட்டுக்கொண்டிருந்த வழக்கறிஞர், நான் கூட நீதிமன்றத்துல இப்படி பேசினதில்லடா என வியந்து பார்க்க ஊர் மக்கள் அனைவரும் பெரும் அதிர்வில் இருந்தனர். செல்வா இவ்வாறு அவன் வீட்டார்களை எதிர்த்து நிற்பான் என்பதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ராமசாமி வெகு சாதாரணமாக அமைதியுடன் நிற்க மாலாவிற்கு சினம் பொங்கியது. அபிராமியும் வாயெடுத்து போய் நின்றாள். ஏன் அங்கிள், நான் ஒரு சாதாரண ஊராட்சி தேர்தல், அதுல நான் ஏன் என் பெரியப்பாவுக்கு எதிராக நிற்க கூடாதுன்னு சட்டத்துல எழுதியிருக்கா என்ன என வழக்கறிஞரை பார்த்து நிதானமுடன் அமைதியாக கேட்டான் செல்வா. அவரோ மறுப்பாக தலையசைக்க ராமசாமி செல்வாவிடம் திரும்பி, வளர்த்த கடா மார்புல முட்டுனாப்புல நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. ஏன் செல்வா, இதுதான் உன் ஆசைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நீ சுயேட்சை நிற்க தேவையில்லை. எங்க கட்சியிலேயே பேசி உனக்கான சீட்டு வாங்கி உன்னை ஜெயிக்கவும் வச்சிருப்பேனாடா. இப்பவும் ஒண்ணுமில்ல, நானே வாபஸ் வாங்கிக்கிடுறேன். உன்னை உயர வச்சு அழகு பாக்குறதுல தான் என் சந்தோஷமடா என்ற ராமசாமி கண் கலங்கி நெஞ்சில் கை வைத்தார். சட்டென அபிராமி தந்தையை தாங்கி பிடித்து அருகே அமர வைக்க அவள் மகள் அழத் தொடங்கி விட்டாள். ராஜா மகளை தூக்கி கொண்டு சற்று தள்ளி சென்றாள். யாழியும் அவள் பெற்றோர்களுடன் செல்வாக்கு பக்காவாட்டில் நின்று இருந்தாள். பார்த்திருந்த அத்தனை பேரும் நெகிழ்ந்தனர். சிலர் செல்வாவின் முடிவு தவறு என்றும் நினைத்திருந்தனர். செல்வாவும் ஒரு நொடி தன் பெரியப்பாவின் கண்ணில் கண்ணீரை கண்டு நெஞ்சுருகி போனான். தந்தையின் கலக்கம் காண கொதிக்கும் எரிமலையின் மீது பெட்ரோல் ஊற்றியது போன்று அடக்க முடியாத சினம் பாலாவிற்குள் எழுந்தது. செல்வா நெகிழ்ந்து நின்ற நொடியில் எதிரே நின்ற பாலா சட்டென அவன் மேல் சபையோர் பார்க்க கை நீட்டினான். செல்வாவின் சட்டையை கழுத்தோடு சேர்த்து பிடித்தவன் அவன் முகத்தில் மாறி மாறி குத்தினான். செல்வா தடுக்க முயன்றானே தவிர எதிர்க்க முயலவில்லை. அதற்குள் அருகில் இருந்தவர்கள் தமிழ், பசுபதி மற்றும் பெரியவர்கள் சிலர் சேர்ந்து பாலாவையும் செல்வாவையும் பிடித்து இழுத்தனர். பசுபதி தன்னோடு அணைத்தவாறு பாலாவை பிடித்து இழுக்க அவன் கைகளுக்குள் துள்ளி கொண்டிருந்தான் பாலா. விடுன, இன்னைக்கு நானா அவனான்னு பார்க்கணும். என்ன தைரியம் அவனுக்கு நம்ம அப்பாவை எதிர்த்து நிற்க? கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்காடா செல்வா? நாயை விட கேவலமா போயிட்ட நீ என துள்ளலோடு கத்தி கொண்டிருந்தான். மேலும் சிலர் சேர்ந்து மொத்தமாக பாலாவை கூட்டத்தை விட்டு தள்ளி கொண்டு வெளியே சென்றனர். கன்றி சிவந்த கன்னமும் உதட்டோரம் சில இரத்த துளிகளோடு நிமிர்ந்த செல்வா பக்காவாட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்த யாழி கலங்கினாள். அண்ணனும் தம்பியும் அடித்துக் கொள்கிறார்கள் என அவள் எதிர்பார்த்ததுதான். அவள் மகிழ்ந்திருக்க வேண்டிய நிமிடங்கள். ஆனால் என்னவோ செல்வாவின் மீது அனுதாபம்தான் பெருகியது. மனம் ஒரு நிலையில் நில்லாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. கண்கள் சொருவது போல் இருக்க விஜயா தோள்களை பற்றுதலாக பிடித்து கொண்டு பார்வையை திருப்பினாள். பாலா உரைத்த கீழான வார்த்தையில் செல்வா மனமுடைந்து நிற்க, இது உங்க குடும்ப விஷயம், இதுல நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு இப்படி எதிரெதிரா இருந்தா எப்படிப்பா? ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனாதான் உங்க உறவு உடையாம இருக்கும் என்றார் பெரியவர் ஒருவர். அதில் செல்வாவை விட்டு கொடுக்கும்படியான மறைமுக செய்திதான் இருந்தது. அனைவரும் செல்வாவின் பதிலை எதிர்பார்த்திருக்க யாழியின் இதயம் மேலும் எதிர்பார்ப்போடு படபடத்தது. செல்வா ஒன்றும் பேசவில்லை. பிடிவாதமாக கை கட்டி கொண்டு நின்ற நிலையிலே தலையை மட்டும் மறுப்பாய் அசைத்தான். நிதானமாக இருக்கும் பசுபதிக்கே கோபம் வர, யார் சம்பாத்தியத்தை யார் வீணடிக்க? நீ தேர்தல்ல நின்னு ஊதாரித்தனமான செலவு செய்ய நான் இத்தனை வருஷம் படாது பாடுபட்டு நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கோமா? ஒரு நாளும் நீ இங்க உழைச்சதில்ல.
எங்க கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது? இப்போ நீ மட்டும் தேர்தல்ல நின்னா மொத்த சொத்துலையும் இருந்தும் உனக்கு ஒரு துரும்பு கூட கிடைக்காதுல என்றான். இம்முறை என்ன சொல்வானோ என யாழி மேலும் எதிர்பார்ப்போடு இமைக்க மறுத்து பார்க்க செல்வா சிறிதும் அசைந்து கொடுக்காது எனக்கு எதுவும் வேண்டாம் என்றான். அடே, நீ என்ன கிறுக்கனால? உன் பங்குல பாதியாவது கேளு. தமிழ் காதுக்குள் முணுமுணுக்க செல்வா மௌனமாக நின்றான். கடைசியா கேக்குறேன் செல்வா, நல்லா யோசிச்சு சொல்லு. அப்பாவை எதிர்க்க வேணாம்டா என பசுபதி கேட்க வழக்கறிஞர் பக்கம் திரும்பிய செல்வா, அங்கிள், நான் எதுல சைன் பண்ணணும் என்றான். ஏனெனில் பசுபதி வழக்கறிஞரோடு வருகையிலே அவன் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டான் செல்வா. யாழிக்கு கர்வம் சூடிக்கொண்டது போன்றிருந்தது. அந்த நொடி பார்த்திருந்த சிலர் செல்வாவை ஏமாளியாய் நினைக்க, சிலர் அனுதாபம் கொண்டனர். அவர்கள் குடும்ப விவகாரம், என் கையில எதுவும் செய்ய இயலாது. தமிழ் முதல் அனைவரும் அமைதி காத்தனர். வழக்கறிஞரின் அருகே சென்றவன் அவர் நீட்டிய பத்திரங்களில் கையெழுத்திட எத்தனிக்க, மாப்பிள்ளை கொஞ்சம் பொறு என உள்ளே வந்தார் ராஜா. அவருக்கும் பசுபதி தந்திரங்கள் புரிந்திருந்தது. என்னங்க மச்சான் இது? அவன் அப்பாவோட உழைப்புக்கு அவன் பங்கை கொடுக்கணுமே என பசுபதியை பார்த்து ராஜா கேட்க, இது எங்க குடும்ப விவகாரம், இதுல நீங்க நாட்டாம பண்ண தேவையில்லை என பட்டென்று வார்த்தையை விட்டு விட்டான். பசுபதி தான் நினைத்தது நிறைவேறும் வேளையில் ராஜா குறுக்காக வர எரிச்சல் கொண்டான். அவர் அபிராமியை பார்க்க, அவள் பசுபதியை பார்த்து அண்ணா என கண்டிப்புடன் அழைக்க, அதற்குள் அபி, நீயும் மாப்பிளையும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்றார் ராமசாமி. பேச வேண்டாம் என்ற பின் மாப்பிள்ளை என்ற உறவு ஏன்? சபையில் அத்தனை பேர் முன்னிலையில் பசுபதி வெளிப்படையாக சொல்லியதை விட மாமனார் சொல்லியதே பெரும் மரியாதை குறைவாக தோன்றியது ராஜாக்கு. அவமானம் கண்ட பின்